அப்படியா? யாருக்கு யாருக்கு யாரு அந்த ஊரு எப்பேற்பட்ட ஆளு சொன்னாதான் நல்லது பேருதே வர்றா பிடிச்சிருக்கா கூப்பிடுறா பலவித மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த காம்பையை அறிந்து பன்னிரால் கால் கழிப்பட்டு சுந்தரத்தால் தொடித்து உன் தங்கை ஐவர் ராஜாக்களுக்குரிய பத்தனி அருங்கிலி திரௌபதி இந்த பாஞ்சாலி உன் பாதத்திலே வணக்கம்னா வணக்கம். பஞ்சவரை மாலை வாடாத துஷ்டன் துரியோதனன் பகடையை வாதாடி வென்றவள் நீயே மகா வனக்கிளி குங்கும வனக்கிளி வசந்த நெறி குங்கும வசந்த நெறி மதிரூப பாஞ்சாலி உமையே தாயே என்னை நீ வணங்குவது முன்னே நான் வணங்குவதும் பாஞ்சால மகாராஜன் யாகத்திலே பெண்ணாக பிறந்து பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஐவர் ராஜாக்களை உன்னை தவிர உலகத்தில் யாரும் வணங்க கிடையாது. பேரிவிட்ட தங்கா இந்த ஆண்டவன் அருள் பெற்று அகிலத்தில் சுகமாக வாழ்வாய். அப்படியா? ஆமா, மிக கண்ணியமான அண்ணா. இருந்தாலும் ஒரு வார்த்தை அண்ணா, தினத்தில் என்ன உனக்கு யோசனை? அம்மா அருள் இல்லாத எந்த உயிரினமோ அசையாதன்னா, அப்பேற்பட்ட நீங்கள் கடவுளாக இருந்து 17ஆம் நாள் சண்டை முடிந்து விட்டது. இந்த 18ஆம் நாள் சண்டை முதல் நாளிலே இருந்து இந்த 18ஆம் நாள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் முதல் நாளிலே இருந்து சண்டையை காட்டுங்கள் அண்ணா, குருசேத்திர பூமிக்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் அண்ணா என்று கேட்டவுடனே பெண்கள் போகக்கூடாது என்று எனக்கு புத்திமதி சொன்னேன் அண்ணா. இன்று நாளை லாஸ்ட் நாள் தான் என்ன, கடைசி நாள். இந்த கடைசி நாளிலே நான் படகளத்தை பார்க்கலாம் என்று எனக்கு ஆசையா இருக்கிறது. இப்போது எனக்கு காட்டுங்கள் அண்ணா படகம்.
மகளே, இந்த பார் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் அதன் செய்திருக்கக்கூடிய இந்த பரிகளை பார்ப்பதற்கு ஆமா பாவையே எனது தங்கா என் பின்னி சீராய் நடந்து வாராயம்மா. இதுதான் அமரமாகிய குருச்சேத்திரம். இதுவா அமர் களம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ களங்களை நீ பார்த்திருக்கலாம். இது அமரம் என்று சொல்லக்கூடிய சண்டைக்கு உருவாக்கப்பட்ட களம். இதுதான் அமர்கல பூமி. உனக்கு என்னம்மா அண்ணா அண்ணானை முறையிடாவே இந்த பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் சண்டை என்று ஏற்படுத்தி அந்த சண்டை முதல் நாள் சண்டை நடந்தது. அந்த சண்டையிலே விளாடராஜனுக்கும் வேடு வச்சிக்கும் பிறந்த சுவேத வாகனன் மாண்டு விட்டான் என்று செய்தி சொன்னார்களே. அப்பேற்பட்ட சுவேத வாகனன் என்ன மாண்டிருக்கிறான்? என்று அழைத்திருக்கிறேன். காட்டிலும் வஞ்சனை செய்தான். உண்ணக்கூடிய உணவில வஞ்சனை, படுக்கக்கூடிய பாய்தில வஞ்சனை, குளிக்கக்கூடிய குளத்தில வஞ்சனை, இப்படி எல்லா இடத்திலும் வஞ்சனை செய்த துரியோதனன் அமரமாகி குருச்சேத்திரம் இந்த 18வது நாள் போர்க்களத்தில் வஞ்சனை செய்திருக்கிறார். பாண்ட பிணங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழும்படி ஏதோ ஒரு விருத சஞ்சீவி மந்திரத்தை அறிந்திருக்கிறார். அந்த மந்திரத்தை தெரிந்த காரணத்தினாலே எங்கோ ஒரு இடத்தில் இருந்து மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் இனிமேல் அவனுக்கு வழி கிடையாது. இன்னும் சற்று நேரம் இருந்தால் உயிர்கள் எல்லாம் மீண்டும் எழுந்துவிடும். அதனால் சென்று அவன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவன் கிழக்கு திசையில தேடி பார்த்தாலும் இல்லை, ஆளே தெரியல. அதனால மேற்கு தேடி பார்த்து இல்ல மேற்கு திசையில ஓடிப்பாரு.
3 திசையிலும் பார்த்துட்டேன் எங்குமே கிடையாது. அப்படியா? ஆமா. பீமசேனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகளை தேடி பார்த்தேன். எங்குமே இல்லவா? எங்கேயுமே அந்த அந்த துரியோதனனாகப்பட்டவன் இல்ல அப்படின்னு நீ சொல்றப்பா. அந்த துரியோதனனாகப்பட்டவன் உச்சரிப்பது மிருத சஞ்சீவி மந்திரம். அதனாலதான் அந்த மிருத சஞ்சீவி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரித்தால் மாண்ட பிணங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனைக்கு உயிர் வந்துடும். அப்படி அத்தனைக்கு உயிர் வரணுமா? அவன் உச்சரிக்கக்கூடிய மந்திரம் இந்த தரையில கிடையாது. தரையில உட்கார்ந்து உச்சரிச்சான்னா உயிர் வராது. அவன் உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? ஏதோ ஒரு குளத்திலோ இல்ல ஏதோ ஒரு கிணற்றிலோ ஏதோ ஒரு ஆற்றிலோ இல்லை ஏதோ ஒரு கடலிலோ எங்கேயாவது பக்கமா இருக்கிற இடத்துல இருக்கணும். எங்கேயோ ஒரு தண்ணியில உட்கார்ந்துதான் அந்த மந்திரத்தை சொல்ல முடியும். அதனால ஜலத்தை தேடிப்பார். எங்கு ஜலம் இருக்கிறதோ அங்கதான் இருப்பா. கண்டுபிடிச்சிருவா. குளக்கரையில் வந்திருக்கிறான். ஆனால் வந்து குளத்திலே இறங்கி மறுபடி மேலே ஏறிட்டுக்கிறான். அதனால குளக்கரைக்கு வந்திருக்கிறான். நீ சொன்ன மாதிரி குளக்கரையிலே போய் வந்திருக்கிறான் சபத்பஞ்ச நதியில். ஆனா வந்து மேலே ஏறி போயிட்டு மாமா. தண்ணி குடிச்சிருக்கிறான் இல்ல சொல்லி இருக்கிறான் மந்திரம் ஏதோ ஒண்ணு பண்ணி இருக்கிறான். ஆனா மேல போயிட்டு இருக்கிறான். மந்த புத்தி கொண்ட பீமா இந்த புத்தி அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு லத்தி தின்ற லத்திக்கிற மாட்டுக்கு புத்தி இல்லையா? அது மாதிரி சாப்பாடுறாமணி உன்னை ஏமாற்றுவதற்காக அந்த துரியோதனனாகப்பட்டவன் தந்திரம் செய்திருக்கிறான். முன்னாடி நடந்தா எப்படி பாதம் பண்ணியும் முன்ன விரல்கள் பதியும் முன்பக்கம் பாதம் படியும். ஆமா. பின்னோக்கி நடந்தால் பாதம் படியும். புதிகால் பாதம் படியும். அதனால நீ அந்த ஆத்து கரையில போய் பார்த்திய இல்ல முன்கால் படிச்சிருக்கிறா பாக்கல. நீ குதிகால் தான் படிச்சிருக்கு பார்த்துட்ட. அப்ப என்ன செய்திருக்கிறா? பின்னோக்கி நீ எந்த இடத்திலே அவன் காலடியை பார்த்தேன் குளக்கரையில் என்று சொன்னாயோ அதே குளத்துலதான் இருக்கிறான். பின்னோக்கி நடந்து சென்று அந்த குளக்கரைக்குள்ளாக அமர்ந்து மந்திரம் ஜெபிக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்றேன் கேள். நேராக சென்று அந்த கங்கையை கேள். அந்த கங்காதேவியை கேட்கணும். விட்டு பாட்டி அப்படின்னு வந்தனம் செஞ்சு கேளு. அவ விட்டுட்டு அதை நான் கூட்டு வந்து விடலன்னா அடிச்சு கூட இழுத்துவான். தப்பு அதாவது என்னுடைய பங்காளியாகிய துரியோதனன் இந்த குளத்திலே வந்திருக்கிறான். அவனை விட்டுவிடு. இல்லன்னா நீ உடலன்னா இந்த கரையை ஒட்டிச்சு நான் உள்ள தூந்துருவேன். முடியாது முடியாதா? அந்த
ஓங்கிய கதை எடுத்தான் மரியாதை கூப்பிடுறான். ஆமா ஆமா ஆனா நீயே வந்துட்டானா உனக்கு அடி கம்மி கம்மி. ஆனா நானா வந்துட்டேன்னா ஆமா உன் உடம்பு ஒண்ணுத்துக்கு ஆகாது உனுசாணி உனக்கு ஆகாது. அதனால வந்துரு ஐஸ்கிரீம் சப்பாடா அட இதோ போகிறேன் கரும் பண்ணாத தாய்மான செத்துருவேன்.
அப்பா ஏய் அப்ப நினைச்சா நானும் வருவேன். ஆமா நான் ஒண்டியாக நீங்க 5 பேர் கிடைக்கும் கேட்கும் அதோட அடிக்காத நீ அடித்து இழுத்து கொண்டு வருகிற போது இந்த கண்ணு மண்ணு மணல்லாம் ஒன்று போல் தோடுகிறது அவனை அடிக்காது என்ன அடிக்கிறான் என்னை யார் அடிக்கிறேன் நீ கேட்கற அவனை பிடிச்சி இழுத்துன்னு வர்றது என்ன பிடிச்சி இழுத்துன்னு வரக்கூடாது நீ அவன் என்ன தவறு செய்யறான் இன்னைக்கு என்ன நாள் ஓய் என்ன நாள் நான் கடல் போறோமா என்ன பண்ண சொல்ற? அழைச்சிட்டு போயாட்டாட்ட யாரு அவ? அதனாலதான் இவன் கெட்டது நீ அழைச்சிட்டு போ உங்க தம்பிய நான் கூட்டிட்டு போகணுமா? என்னவா சரி பீமா, ஆமா கொண்டு போய் வெளியே அவனை எங்க அண்ணன் என்ன மாத்தி பேசுறான் பீமா, நீ வர்ற மாதிரியே வா. நான் கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறேன். நாம போற மாதிரியே போலாம். திருப்பி வந்துடலாமா ஒன்னும் பயக்கிறாரு நான் வந்துட்டேன் இல்லையா நான் வந்துட்டேன் இல்லையா அடிச்சு போட்டேன் நான் உன்னை தம்பி கம்பெனி கண்டிப்பா சுத்தி தம்பி நானும் இழுத்துட்டே இருக்கிறேன். என்ன இழுத்து அடிச்சு வரான் உங்க தம்பி? எங்க அண்ணன் அடிக்கிறான் உன்னை இப்படி அவன் தர என்று இழுத்து கொண்டு வருகிறானே அவன் கைக்கு நீ எங்க அகப்பட்ட எங்கிருந்து உன்னை அவன் பிடிச்சி இழுத்துன்னு வந்தான் சாவடிச்சுட்டு சரி நான் பொழிச்சுக்கலாம்னு சொல்லி இருக்கும். நான் எங்க போன தெரியுமா எங்கது? அந்த முன்ன முனிவர் சொல்ல மந்திர ஜபிக்க போன முன்ன முனிவர் சொன்ன மந்திர ஜபிக்க போனேன் போனார். என்னை கண்ணன் கணவன் போனேன் போனார். என்னை கட்டி இருக்கிறவராய் நியாயமா தப்புதான் சாமி அதனால நானும் ஒருவன் என்று இந்த வீணாமணிக்க வரா இருக்கும் நீங்க அண்ணன் தம்பிக்கு 5 பேர் இருக்கிறீங்க நாங்க 100 பேர் இருந்தோம் எல்லாம் செத்து போயிட்டாங்க நான் ஒண்டியா இருக்கிறேன் அடிக்கிறேன்
அதனாலே யாருக்கு நமக்கு சண்டை, அதனால நமக்கு சண்டையா நிறுத்திடலாம். சண்டை நிறுத்து, சண்டை நிறுத்து. சரிப்பா, சண்டை வேணும். இன்னொரு சமாச்சாரம், என்ன அவங்க பஞ்சாங்களுக்கு கொடுத்துட்டாக்க நமக்கு என்னத்துக்கு சண்டை வருது? நாம என்ன உனக்கு சுத்தா போட்டோம் இல்லை, நீ சொன்ன பிரகாரம் அவங்களெல்லாம் காடு ஆடெல்லாம் எல்லாம் போல கழிச்சுட்டாங்க. நாலு முடிஞ்சு அவங்க பங்கு அவங்களுக்கு கொடுத்துரு. எங்க பங்கே கூடாது கேளையோ, அவங்க பங்கே அப்படி கிடையாது. எங்க பங்கன்னாக்கா நானும் பார்த்தியா, நீ அனந்தாப்பி இல்லையா? அண்ணன் அப்படி தனியா பேசணும் ஆகுமா? ஆமா, நியாயத்தை புடிச்சு பேசுறேன், நியாயக்காரன். ஆமா, தப்பில்ல. எல்லாத்துக்கும் சண்டை கூச்சலு என்ன வேணும்? அதனால உங்களுக்கு உரிய பங்கு நீ எடுத்துக்கா, எங்களுக்கு உரிய பங்கு எங்களுக்கு கொடுத்துரு. கொடுத்துரு, கொடுத்துருச்சாங்க. என்னத்துக்கு சண்டை? அதை மாணவ சொல்லலாமா? அவங்க கிட்ட கொடுத்துட்டு அது முடிஞ்சு போச்சு. அதோட அவங்கிட்ட அதுக்கு ஆள் விட்டுக்கிறேன். ஆமா ஆமா, ஆள் விட்டு மிரட்டனா, ஆள் விட்டு மிரட்டனா, இவன் பயந்துக்குவா, இவன் கொடுத்துருவான் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். என் கொக்காலா ஓடி, ஏன் சூதாட்டக்காரா, ஏ தெரியுமா அந்த குடிக்க பட்டையை விட்டு குடி போட மாட்டவருக்கு எங்க அண்ணன் தம்பிங்க நாங்க இன்னைக்கு சண்டை பிடிக்குவோம், பிடிக்குவோம். நீ என்ன கூட்டு மாதிரி காலா ஒளி மாதிரி அவன் சும்மா இவங்களை கூட தட்டி விடுறேன். அண்ணன் தம்பிங்க சண்டை வந்தாலும் தீரும். அவன் தான் விட்டு விட்டு இழுக்கிறது. அவன் விட்டு விட்டு இழுக்கிறான். எப்பா என்ன நீ சொல்ற? சூதாட்டம் ஆடிட்டேன். சரி, சூதாட்டம் ஆடி தோத்துட்டேன். ஆகட்டும். தோத்துட்டு வருமா? தொலைஞ்சு போன பொருள் கிடைக்குமா? தொலைஞ்சு போறது கிடைக்காது. கிடைக்காது. என் கைக்கு வந்துருச்சு. ஆஹா, நான் ஜெயிச்சுக்கிறேன். சரி, நான் எடுத்துக்கிறேன். ஆஹா, அப்படியா? வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன். நீ குடுத்துட்ட. ஆமா, சொத்து எழுதாச்சு. நீ தோத்துட்ட. அப்ப யாருக்கு இப்ப எடுத்தாலே? பொருள் உனக்குதான். இவ்வளோ நாடு நகரம் இதெல்லாம் நான் குடும்பம் நினைச்சுக்கிட்டு அந்த வேலை செஞ்சாண்டேன். உயிர் உள்ள வரை ஒரு குடி மண், இந்த மண்ணை அப்படி தொட்டு நகர்த்துக்கு நீ உட்கார இடம். எப்பா என் பேச்சை கேளு, அநியாயமா நீ மாண்டு மறிஞ்சிடுவேன். நாங்க 5 பேர் வாழ்வதற்காக 5 ஊரானா கொடு. ஆளுக்கு ஒரு ஊரு, இது ஒரு நான் ஒரு ஊர்ல இருக்கேன், அவன் ஒரு ஊர்ல இருக்கட்டும், அப்படி 5 ஊரானா கொடு. அப்படி அது கொடுக்க மறுத்தா ஒரு ஊரு கூட போதும். அது இல்லைண்ணா. அப்படி இல்லைன்னா 5 பேர் தங்கி வாழ்வதற்காக இது போல ஒரு வீடு கொடு. அது இல்லைண்ணா. அதுவும் இல்லைன்னா நாங்க மீண்டும் நான் கனகமே போய் எவனா ஏமாண்டுப்பா, ஏமாத்தி அடிச்சுட்டு போறாங்க வரீங்க. நாடு எனது, நகரம் எனது, சொத்து எனது, மண்ணு எனது, மனை எனது, எல்லாம் எனது. எவனா ஏமாண்டுப்பா வாங்கி போலாருக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி, மீண்டும் கொடுக்க மாட்டேன். எப்பா நீ கொடாகண்டனா இருக்கிறாய், அந்த பீமன் விடாகண்டனா இருக்கிறாய். சரி, கட்டாயமா நீ மாண்டு விடுவாய். அதனால உனக்கு சின்னதா ஒரு உபதேசம் சொல்றேன். இல்ல தெரியலையே. இந்த வத்திராயத்தை கொடுக்கிறேன். இந்த ஆயுதத்தை பெற்று நீ அவனோடு சண்டை செய்தால் கட்டாயமாக அந்த பீமன் மாண்டு விடுவான். உனதே வெற்றியாகட்டும் என்று சென்று வாசாமி போ. இந்த வஜ்ராயத்துல வச்சுட்டா கட்டாயமாக மாண்டு விடுவான். இப்போ உன்னுடைய வஜ்ராயத்தை எடுத்தா பீமனை சாவடிச்சிடலாம். கட்டாயமாக. இப்போ அவனும் தம்பிதான், நானும் தம்பிதான். பின்ன அவனாண்டா என்ன, நீ ஆண்டா என்ன?
எல்லாத்துக்கும் பெருக்கமான அடிச்சுட்டாங்களா சாவடிச்சுட்டாங்களா எல்லாத்துக்கும் கெட்ட பேரு ஒரு புறா ஆமாப்பா, பேசுறாங்க. நீயே பொழைச்சுக்க பொழைச்சுக்கோ சாமி. ஆ, பொழைச்சுக்கோ. நீ எத்தனை காலம் பொழைச்சுக்கோ. அப்ப போட்டுட்டா வெட்டிட்டா வெட்டு போட்டா வெட்டலாம் அவனை. போட்டா ஐயோ